வயநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு கனமழை அதனால இது வரைக்கும் 220 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அண்ட் 1000க்கும் அதிகமான மக்கள் ரெஸ்கியூவும் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, அந்த இடத்துல மறுபடியும் கனமழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் மழை பெஞ்சாலும் ரெஸ்கியூ டீம் அவங்க உயிரை பணைய வச்சு எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த நிலச்சரிவு அண்ட் கனமழையினால எல்லா இடமும் தனி தீவு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அதனால அங்கே ஒரு டெம்பரவரி பாலம் அமைச்சு அதில் தான் எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஃப் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏர்கிராஃப்டில் ரெஸ்கியூ எக்யூப்மெண்ட் எல்லாம் இன்னும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அது கூட ஒரு டீமையும் அனுப்பி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் இறந்து போனவங்களோட பாடியாச்சும் மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கதறி அழுது. இத்தகையில் ஒரு குடும்பத்தில் மட்டும் 9 தமிழர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அண்ட் வயநாடு, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், கலர்கோடு அப்படின்னு எல்லா இடத்துலையும் கனமழை பெய்யாத வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. நடிகை நிக்கிலா விமல் அண்ட் டைஃப் தோழர்கள் சேர்ந்த டிசாஸ்டரில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணப் பொருட்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.